ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ பெண் பிள்ளைகளை பெற்றவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெண் குழந்தை மேலே எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. வேறு ஒன்றும் இல்லை. நாம் குழந்தைங்க இப்போ உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு படிக்க அமுச்சு விட்றோம். அப்போ நாம் நம்ம குழந்தைய நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, படிக்குது, திரும்ப வீட்டுக்கு வருது அப்படின்னு எந்த ஒரு தாய்மார்களும் இருக்கக்கூடாது. மெயினாக உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு இங்கேருந்து எத்தனை மணிக்கு போகுது, இங்கேருந்து உங்கள் வீட்டிலருந்து ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகுது, திரும்ப ரிட்டன் எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்றாங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருதுங்கிறத முதல்ல நல்லா கவனிக்கணும். அடுத்து உங்கள் பிள்ளை யார் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் போகுது, படிக்குது, வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தீங்கன்னா அந்த அலட்சியத்துக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ காலம் கெட்டு கிடக்குது. முளைச்சி 3 இலை விடாத குழந்தைங்கள்லாம் காதல் என்கிற வலையில் விழுந்துடுறாங்க. சரிங்களா? இதை முதல்ல பொம்பளை பிள்ளைங்களை பற்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தைய பள்ளிக்கு அமுச்சு விட்டோம்னா இங்கேருந்து எத்தனை மணிக்கு போகுது, ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போகுது, அடுத்து திரும்ப ரிட்டன் எத்தனை மணிக்கு வருது, யார் கூட பழக்க வழக்கங்கள் வச்சிட்ருக்கு, அங்கே ஸ்கூலில் போயிட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணிகிட்ருக்குங்கிறத நீங்கள் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க முதல்ல கவனிக்கணும். இதான் முதல் வேலை உங்களுக்கு. இதுதான். மற்ற வேலையெல்லாம் அப்புறம். சரிங்களா? நீங்கள் உங்கள் குழந்தைய நல்ல பழக்க வழக்கங்களோட தான் நீங்கள் வளர்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் புள்ள மற்ற குழந்தைங்களோட சேர்றப்ப மற்ற குழந்தைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்கும், கெட்ட பிள்ளைங்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல பழக்கம் உள்ள குழந்தைங்களோட சேர்ந்துச்சுன்னா நல்ல பழக்கம் வளர்க்குறக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிற குழந்தைங்க கூட சேர்ந்துச்சுன்னா அந்த பழக்கம்தான் நல்லா இருக்க பிள்ளையும் உங்கள் பிள்ளைய மற்ற பிள்ளைங்க கெடுத்துரும். சரிங்களா? அதாவது எப்படின்னு சொல்கிறது நான் புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளை நல்லா தான் இருக்கும், ஆனால் மற்ற பிள்ளைங்க பண்ணுற தப்பை பார்த்துட்டு உங்கள் பிள்ளையும் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் வழி விடக்கூடாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் பிள்ளை நல்ல பழக்க வழக்கம் உள்ள பெண்களோடு சேர்ந்துச்சுன்னா நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கும். இப்போ உங்கள் பொண்ணு இன்னொரு பொண்ணோடு சேர்ந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், அதுக்கு வயசுக்கு வந்துச்சுன்னா அந்த பருவம் ஆச்சுன்னா அந்த லவ்வுங்கிற இதில் போய் அட்ராக்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணும், உடனே உங்கள் பொண்ணு கூட உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லும், ஏய் நான் அவனை பார்த்துட்ருக்கான், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இதுகிட்ட சொல்லும். அப்போ என்ன பண்ணும், அந்த பொண்ணு பண்ணுற தப்போ உங்கள் பொண்ணையும் செய்யறதுக்கு தூண்டும். அப்போ உங்கள் பொண்ணுன்னா, அவளே லவ் பண்ணல நம்மளும் லவ் பண்ணால் என்ன அப்படின்னு தூண்டும். அந்த அளவுக்கு நண்பர்கள் சேர விடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? நம்ம ஏதோ பிள்ளைங்க பள்ளிக்கூடம் வருது, கரெக்டாக போகுது, கரெக்டாக வருது அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எங்கெங்கே போகிறாங்க, யார் கூட சேர்மானம் வச்சுக்கிறாங்க, எப்படி பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து தயவு செஞ்சு மொபைல் நீங்கள் அதிகம் பெண் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. சரிங்களா?
மொபைல்னால தான் குழந்தைங்க வந்து கெட்டு போகிறது. மெயின் காரணமே இந்த மொபைல்னால தான். சரிங்களா? உங்களுக்கு மொபைல் வேணும்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னா பக்கத்தில் யாரும் இருப்பாங்க. கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், ஒரு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல்னால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். உங்கள் குழந்த வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கறத தவிர்த்துடுங்க. சரிங்களா? மொபைல் வாங்கி கொடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த மாதிரி மொபைல்னால தான் முக்கால்வாசி பொம்பளை பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. அப்படி ரொம்ப எமர்ஜென்சியா இப்போ மொபைல் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் உங்கள் மொபைல் கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் வாங்கி என்ன விஷயமோ அதை சொல்லிவிட்டு வச்சுட்டா டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு மொபைல் வாங்கி கொடுக்காதீங்க. அடுத்தது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லி பழக்கி விடணும். தேவையில்லாமல் ஆம்பளை பசங்க கூட சேரக்கூடாது. தேவையில்லாத இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இதில் வந்துட்டு மெயினாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் என் கண்ணு படையே நான் பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், பேக்கை கொண்டு போய்ட்டு எல்லாம் ஒரு 5-6 பிள்ளைங்க சேர்ந்துக்கும். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு போய் எல்லாம் சுற்றுறாங்க, காட்டில் மேட்டில் சுற்றுறாங்க. என் கண்ணோட நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த பிள்ளைங்கள அந்த சுற்றுற பிள்ளைங்களோட அம்மா அப்பா அந்த பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு வெயில்லையும் மழையிலையும் காட்டுலேயும் மேட்லேயும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிக்காம அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடங்கிற பேரில் வந்துட்டு பேக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் போய் சுற்றிட்டு அலைகிறாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு என்னடா பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதாவது தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். சரிங்களா? ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்க்கணும். வீட்டு சூழ்நிலையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் நீங்கள் வீட்டில் கஷ்டப்படுறது நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறது வந்து அந்த பொம்பளை பிள்ளை வந்து உணர்ந்து நல்லா படிக்கும், நல்ல பழக்க வழக்கத்துக்கு வரும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு புள்ள தானே வச்சுருக்கோம், அதை எதுக்கு திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளையாக இருந்தாலும் எதுவுமே ஒரு அளவு தான், அளவை தாண்டக்கூடாது. உடனே ஒரு பொம்பளை பிள்ளை தான் நீங்கள் சொல்ல கொடுத்து வளர்த்துருப்பீங்க, உங்கள் கையில் காசே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அது ஒன்று கூட இல்லை. இப்போ ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் நீங்கள் கேட்டோன்னா எல்லாம் அடுத்த செகண்ட் வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்க. இதே ஒரு டைம் உங்கள் கையில் பைசா இல்லாத சூழ்நிலை வருது, அப்போ வந்து உங்கள் பிள்ளை என்ன பண்ணும், ஒரு பொருள் மேலே ஆசைப்படும், எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிக்கும். அது அந்த மாதிரி அடம் பிடிக்கிறதுக்கு மெயின் காரணம் யார்? பெற்றவங்க தான். அந்த மாதிரி அடம் பிடிக்கிற மாதிரி நாம் குழந்தைய நாம் வளர்க்கக்கூடாது. இப்போ ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுச்சுன்னா கேட்ட உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்ம கையில் காசு இருந்தாலும் அதை வந்துட்டு 1 நாள் 2 நாள் இல்லை ஒரு 5 நாள் கழிச்சே அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு கேட்டோடனே வாங்கி கொடுத்துட்றது அது தப்புங்க. நாம் அந்த 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பெண் பிள்ளைகளை மட்டும் ரொம்ப கவனமாக வளர்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அதாவது பொம்பளை பிள்ளைங்களை வெளியில் விடுறதுனாவே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சரிங்களா? எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு சொல்லணும். நல்ல பழக்க வழக்கங்களுள்ள
உள்ள பெண்களோட சேரணும்னு சொன்னோம். மெயினாக இந்த மொபைலை மட்டும் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துறாதீங்க, சரிங்களா? அடுத்தது வீட்டில் இருக்க கஷ்ட நஷ்டங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும், சரிங்களா? அப்போ தான் ஒரு பெண் பிள்ளையாக வளரும், சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னோடய வீடியோ வந்துட்டு பாருங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சைல்டு சம்மந்தமான வீடியோவில் நாம் மீண்டும் பார்க்கலாம். தேங்க்யூ.